ஒரு குருடர் ஒரு குஷ்டரோகி இருந்தான். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல கர்த்தர் தொட்டாரு. யாருமே அவனை தொட கூடாது என்பது பிரமாண சட்டம். அவனை தொட்டா அவன் தீட்டு என்பது பிரமாண சட்டம். குஷ்டரோகி நீ சுகமாயி போனா அவன் சுகமாயிருப்பானா இல்லையா? சுகமாயிருப்பான். ஆனா அவருக்கு அது கிடையாது. உன் மேல் இருக்கிற நியாய பிரமாணம், எவனும் உன்னை தொடக்கூடாதுன்னு போட்ட சட்டத்தையே நான் என்ன பண்றேன்? உடைக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிற மட்டும் இல்ல, உன்னை நேசிக்கிறவர்னு காட்டினாரு. அவனை குஷ்டரோகி சுகமாயிட்டா அவனுக்கு என்ன இருக்காது? பரவாயில்ல, கடவுள் பெரியவர்னு அவன் நினைச்சிருப்பான். ஏன்னா அவன் என்ன ஆயிட்ட, நோய் சுகமாயிடுச்சு. தொட்டார்ல, அப்ப அவனுக்கு என்ன வந்திருக்கும்னா, என்னை சுகமாக்குனவர் மட்டும் கிடையாது, ஒரு நாய் கூட என்னை தொடல, ஒரு பேய் கூட என் பக்கத்துல, சார் குடும்பத்துல உள்ளவங்க ஒருத்தன் கூட என்ன பண்ணல, எனக்கு நோய் வந்தா வீட்டை விட்டே துரத்தி விட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் என்னை சுகமாக்குறது மட்டும் இல்ல, என்னை என்ன பண்ணாரு, என் தலை மேல அந்த புண்ணு மேல தொட்டாரு, அந்த சீல் வடிகிற சீலுக்கு மேல கைய வச்சாரு. அவர் என்னை சுகமாக்கினார் மாத்திரமல்ல, என்னை நேசித்தார் என்பதை காட்டுறாரு.